தமிழ் மொழியின் வளர்ச்சியை தடுக்கும் நோக்கத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி செயல்பட்டு வருவதாக சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் வழி தலைமை பீடாதிபதி பாலா பிரஜாபதி அடிகளார் தெரிவித்துள்ளார். நெல்லையில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காணலாம். மனு தர்மம் என்று சொல்லக்கூடிய அதர்ம கோட்பாடு நான்காக பிரித்து அதற்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை பல சாதிகளாக பிரித்து சிறுபான்மையாக்கி விட்டார்கள். இந்த மண்ணிலே 90% இருந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை பல சாதியாக்கி அப்படின்னா பின்னமாக்கி அடக்கி ஆண்டு ஒடுக்கி வைத்திருந்த அந்த காரணங்கள்லாம் எதிர்த்து நின்றார் வைகுண்டர். சரி, அவருடைய பிறந்த நாளை பெருமையாக அவர் பேசுகிறார், புத்தகம் எழுதினார்னா அன்றைக்கு கால்டுவெல்லையே எங்கே எழுத்தார்? கால்டுவெல் பிறந்த நாளா இல்லை இறந்த நாளா? வரலாறே தெரியாமல் வரலாறு படைக்கக்கூடாது. வரலாற்றை வெளிக்கொண்டு வருவது ஒன்று சொல்லுவார். என்னென்ன வந்திருக்கு, அவர் வாய் திறந்ததுனால ஒரு வரலாறு பேழைக்குள்ளே தமிழகத்துக்குள்ளே ஒரு தமிழ் மாணவன் படித்து வைத்திருந்த பட்டம் என்று வெளிவந்திருக்கிறது. இதற்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறார்? சொல்ல முடியாது. அவருடைய திட்டம், அவங்களுடைய அஜெண்டா வேறு. இங்கு இருக்கிற அந்த சாதிய அந்த எண்ணங்களை சமயத்துக்குள்ளே வைகுண்டசாமி ஜனாதனத்துக்கு எதிரி வேண்டாம். ஜாதி 18 தான் வகுத்தானே நீசன் அல்லவா ஜாதியை சொல்லுவான். சாதி என்பதை பேய் என்று சொன்னார் வைகுண்டசாமி. ஆனால் இவர்கள் எல்லாம் தெரிந்தவர் போல அவர் ஜனாதனத்தை காக்க பிறந்தவரால் ஜனாதன என்ற ஒன்றினுடைய அந்த வன்கொடுமையிலிருந்து மக்களை விடுவிப்பதற்குத்தான் ஐயாவளி. இங்கு இருக்கிற உள்ளாட்சி, இங்கு இருக்கிற அசம்பிளி இதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் யார்? எனவே இந்த பதவியே இருக்கக்கூடாது என்ற பேரறிஞர் அண்ணா சொன்னாரானால் அதுதான் அறிவுபூர்வமான அரசுக்கு சொல்லுகிற ஆலோசனை. அதைத்தான் நான் இன்று சொல்லுகிறேன். இந்த அரசு இந்த மக்கள் பேரில் நல்லெண்ணம் கொண்ட சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, நிலையான சமாதானத்தை இந்த மண்ணிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஐயாவளிக்காரர்கள் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், கவர்னர் பதவியை எடுத்து விட வேண்டும். தேவையில்லாத அந்த பதவி தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்க்கிறது. எனவே புதிய தேர்வு செய்யப்பட வேண்டும். இல்லை ஹைகோர்ட்டினுடைய நீதிபதி அரசரையே கவர்னராக வைக்கலாம். அதில் ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு நியாயம் உண்டு, ஒரு நம்பிக்கை உண்டு.